பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா வ குர்ரத்தி அயுனினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய எங்களுடைய இல்மு சரப் சம்பந்தமான இந்த கருத்தரங்கிலே வல்லவன் அல்லாஹு தாலாவிடத்திலே முதலாவதாக உதவி தேடியவனாக நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய அல்லது நாங்கள் துவங்க இருக்கக்கூடிய இந்த சர்ஃபுகளை மிக முக்கியமான, அதே சந்தர்ப்பத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கலையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அரபு மொழியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சர்ஃபு கலை மிக முக்கியமானது. பொதுவாக அரபு மொழியை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு விஷயங்களை நாங்கள் கற்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அரபு சொற்களை நாங்கள் பாடமாக்குவதைப் போல அரபு புத்தகங்களை வாசிக்குகின்ற நேரத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய புத்தகங்களாகிய துருசுல் லொகா, அதே போன்று அல் அரபியத்து லின்னாஷியின், அல் அரபியத்து பைனை இதைக், இது போன்ற புத்தகங்களை படித்து அதனுடைய மொழிநடைகளையும் வசன கருத்துக்களையும் நாங்கள் விளங்கெடுப்பதற்கு முயற்சி செய்வது போல நாங்கள் சர்ஃபு கலையையும் படிப்பதற்கு அதீத ஆர்வம் காட்ட வேண்டியிருக்கிறது. அந்த சர்ஃபு கலையை கற்றதற்கு பிறகுதான் நாங்கள் நஹு என்கின்ற அரபு மொழி இலக்கணத்தை நாங்கள் படிப்போம். எனவே இந்த சர்ஃபு கலை படிப்பதனுடைய பிரதான நோக்கத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அரபு மொழியினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான சில செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் அரபு மொழி நன்கு தெரிந்தவர்கள் அல்லது ஓரளவு சரி அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களிலே ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் ஒன் பண்ணி நான் சொல்லக்கூடிய செய்திகளுடைய சாராம்சங்களை நீங்கள் அதனூடாகவும் பார்த்து கொள்ள முடியும். நான் அதனை இந்த இடத்துல ஷேர் பண்ணவில்லை. சில வேளை அதாவது கனெக்ஷன் ப்ராப்ளம் வரலாம், அதாவது இணைப்பில் ஏதாவது தடங்கள் ஏற்படலாமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அதை நான் ஷேர் பண்ணவில்லை. இருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களிலே நீங்கள் அதனை உங்களுக்கு பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை ஒரு சில நிமிடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அரபு மொழியை பொறுத்தவரையில் அரபு மொழிக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் மிக நெருக்கமான ஒரு உறவும் ஒரு தொடர்பாடலும் இருக்கிறது. அது என்னவென்றால், அரபு மொழியை பொறுத்தவரையிலே அதாவது எமது மார்க்கத்தோடு மிக நெருக்கமான உறவை கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறது. காரணம், தொழுகையிலே நாங்கள் அல் குர்ஆனை ஓத வேண்டி இருக்கிறது. தொழுகையிலே நாங்கள் அதுக்காறுகள், ஔராதுகள், நபிகளார் காட்டித்தந்த அந்த துவாக்களை ஓத வேண்டி இருக்கிறது. எனவே இதுவெல்லாம் அரபு மொழியில் தான் அமைந்திருக்கிறது. பாங்கு சொல்வது முதல், தொழுவது முதல், எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைப்பது முதல், எங்களுடைய அன்றாட தினசரி வாழ்க்கையினுடைய சந்தர்ப்ப துவாக்கள் அடங்கலாக அரபு மொழிக்கும் எங்களுக்குமான உறவு எங்களோடு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் பார்க்கலாம், ஒட்டுமொத்த உலகிலும் அரபு மொழியில் ஏதாவது ஒரு சில சொற்களாவது தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது என்று சொல்கிற அளவுக்கு அரபு மொழி மிகைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அதனை உயர்த்தி வைத்திருக்கிறான். எனவே அதிக கண்ணியத்தை கொண்ட மொழி. அதனை நீங்கள் ஆழமாக படிக்குகிற பொழுது அதனுடைய மொழி அழகும், அந்த மொழியினுடைய ரகசியங்களும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே மார்க்கத்துக்கும் இந்த அரபு மொழிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலும், நபி அவர்கள் ஒரு அரபு வம்சவழியில் தோன்றினார்கள் என்கின்ற அடிப்படையிலும் நெருக்கமான உறவு இருப்பதை நானும் நீங்களும் மறுக்க முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த அல் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்கிற பொழுது சொல்வான், குர்ஆனன் அரபியன், நாங்கள் அரபு மொழியிலான குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். கைரதி இவஜின் லஅல்லஹும் யத்தகுன். எனவே எந்த ஒரு கோணலும் இல்லாத நேர்த்தியான அரபு மொழியிலான அல் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். லிசானுல்லதி யுல்ஹிதுன இலைஹி அஜமியுன் வஹாதா லிசானுன் அரபியுன் முபீன். அவர்கள், நபியே நீங்கள் யாரிடமிருந்து அல் குர்ஆனை கொண்டீர்கள் என்று அவர்கள் உங்கள் மீது அவதூறும் குற்றமும் சொல்கிறாரோ, அந்த சுஹைப் அர்-ரூமானியினுடைய மொழி அரபு மொழி அல்ல, அடிப்படை மொழி அரபு மொழி அல்ல. மாறாக நாங்கள் அல் குர்ஆனை உங்களுக்கு தூய அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கிறோம். இது போன்று பல்வேறு வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் நிமித்தம் அரபு மொழி நாங்கள் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இதனால் அல் குர்ஆனும் அரபு மொழியும் மிக நெருக்கமானது.
கியாம நாள் வரைக்கும் இந்த மொழி சாகாவரம் பெற்று இருப்பதற்காக அல்லாஹு தாலா இறுதி வேதமாகிய அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் என்பது நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கக்கூடிய பேருண்மை. இதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால், தஅல்லமு அல் அரபிய்யத ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், அரபு மொழியை நீங்கள் படியுங்கள், அது உங்களுடைய சன்மார்க்கத்தை சார்ந்தது, உங்களுடைய மார்க்கத்தில் ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கிறது என்று உமர் ரலி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் பேரறிஞர் ஜாம்புவான் அறிஞர்கள் ஒருவரான இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் கூட அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய மஜ்முஉல் ஃபத்தாவா, இக்திலாஉ ஸிராத் முஸ்தகீம் போன்ற நூல்களை அவர் சொல்லக்கூடிய செய்தி, மஅலூமுன் அன்ன தஅல்லும் அல் அரபிய்யா வ தஅலீம் அல் அரபிய்யா ஃபர்துன் அலல் கிஃபாயத்தி, அரபு மொழியை படிப்பது அதனை படிப்பிப்பது ஃபர்து கிஃபாயா, அதாவது யாருக்கெல்லாம் அதற்கான ஆற்றலும் வசதியும் இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமை. இன்னும் ஒரு இடத்தில் அவர் சொல்கிற பொழுது, இன்ன நஃப்ஸல் லொகா அல் அரபியா மினத்தீன், அரபு மொழியே மார்க்கத்தை சார்ந்ததுதான். ஒம அரிஃபத்தஹா ஃபர்துன் வாஜிபுன், அதை அறிவது ஃபர்து வாஜிப் கட்டாயம். ஃப இன்ன ஃபஹ்மல் கிதாபி வ சுன்னா ஃபர்த், குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வது கடமை கட்டாயமானது. எனவே வலா யுஃப்ஹமு இல்லா பி ஃபஹ்மில் லொகத் அரபியா, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதாக இருந்தால் அரபு மொழியை படிக்காமல் விளங்கெடுக்க முடியாது. ஒமாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப், எனவே எதை கொண்டு நிறைவேறுமோ அந்த விஷயத்தை கற்பதும் அவசியமானது தான் என்கின்ற கருத்துப்பட இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் பேரறிஞர் ஆகிய தர்க்கவியல் ஆசிரியர் இமாம் ஃபஹ்ருத்தீன் அர் ராசி அவர்கள் சொல்கிற பொழுது, ஏலம் அன்ன மஅரிஃபத் அல் லுகா வ நஹ் வ தஸ்ரீஃப் ஃபர்து கிஃபாயத்தின், நஹு சர்ஃப் அரபு மொழி போன்றவற்றை படிப்பது ஃபர்து கிஃபாயா, சக்தி வாய்ந்தவர்களுக்கு இயலுமானவர்களுக்கு அது ஃபர்த் கடமையான ஒன்றாகும். லி அன்னல் அஹ்காம ஷரஇய்யத வாஜிபத்துன் பில் இஜ்மா, மார்க்க சட்டத்திட்டங்களை அறிவது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கடமையான ஒரு விஷயம் அது என்று சொல்கிறார். இதன் ஊடாக அரபு மொழியினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. இது தவிர அரபிகளோடு உரையாடுவதற்கு, அரபுலகில் நாங்கள் தொழில்கள் புரிவதற்கென்றெல்லாம் அரபு மொழி உலகளாவிய நோக்கங்களுக்காக வேண்டியும் கற்கப்படுகிறது. இருந்தாலும் எங்களுடைய மார்க்கத்தோடு நாங்கள் பார்க்குகிற பொழுது எங்களுக்கும் அரபு மொழிக்குமான நெருக்கப்பாடு கனதியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அரபு மொழியை படிப்பதாக இருந்தால் முதலாவது எங்களிடத்திலே நல்ல எண்ணம் வேண்டும். என்னவென்றால், நான் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அதனுடைய ஒரிஜினல் மொழி, அதாவது அதனுடைய அடிப்படை மொழியாகிய அரபு மொழியை நான் விளங்கெடுக்க எனக்கு யாழ நீ வாய்ப்பை தர வேண்டும் என்கின்ற அந்த தூய எண்ணத்தோடு நாங்கள் அரபு மொழியை படிக்க வேண்டும். அப்பொழுது அது ஒரு இபாதத்தாக மாறிவிடும். ஏனென்றால் நம்மளுடைய நல்ல எண்ணம் அதை நாங்கள் கற்குகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை வணக்கமாக நமக்கு ஆக்கி விடுவான். அதுக்கு நன்மையை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். இரண்டாவது அம்சம், நமக்கு நல்ல ஆர்வம், நல்ல ஈடுபாடு, விருப்பம், அதோடு நாங்கள் இந்த அரபு மொழியை படிக்க வேண்டும். நபிகளார் பேசிய மொழி, சுவனத்து மொழி, ஆரம்பகால மொழி, அல் குர்ஆனின் மொழி, ஹதீஸினுடைய மொழி, சஹாபாக்களினுடைய மொழி என்கின்ற அந்த ஆசையோடு நாங்கள் அரபு மொழியை படிக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதன் மீதான பற்றையும் ஈர்ப்பையும் தருவான். அடுத்த அம்சம், தொடர் முயற்சி எடுக்க வேண்டும். வெறுமனே ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு கிழமை அல்லது ஒரு மாதம் படித்துவிட்டு நாங்கள் புத்தகத்தை மூடி வைக்கலாகாது. தொடர்ந்து அந்த மொழியுடனான ஈடுபாட்டை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே தொடர் முயற்சி தான் நிச்சயமாக நமக்கு அரபு மொழியில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 சொல்லை பாடமாக்குவது, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நஹு சட்டத்தை அல்லது ஒரு சரஃபு சட்டத்தை நாங்கள் படிப்பதன் ஊடாக எங்களுடைய மொழித்திறனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விருத்தி செய்து கொள்ள முடிகிறது. அதே போன்றுதான் ஏராளமான சொற்களை நாங்கள் பாடமாக்க வேண்டும். மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அரபு மொழியை பொறுத்தவரையில் அரபு மொழி ஆங்கில மொழியோடு ஒப்பிட்டு பார்க்குகிற பொழுது 3 மடங்கு கனதியானது, 3 மடங்கு பெரியது. அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், செய்தான் என்பதனை எங்களுடைய தமிழ் மொழியிலே செய்தான், காரியம் ஆற்றினான் அல்லது வேலை செய்தான், ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அதனை சுருக்கி கொள்ள முடிகிறது. ஆனால் அரபு மொழியில் செய்தான் என்பதற்கு பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. அது எந்த செயலை மனிதன் செய்கிறான் அதற்கேற்ற விதத்தில் சொல் மாறுபடுகிறது. உதாரணமாக, ஃபஅல என்றாலும் செய்தான், அமில என்றாலும் செய்தான், சனஅ என்றாலும் செய்தான். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது, சில வித்தியாசங்கள். அமில என்றால் வேலை செய்தான், சனஅ என்றால் அதாவது ஒரு காரியத்தை செய்தால் அல்லது உற்பத்தி செய்தான் என்ற மாதிரி. இருத்தக்கப என்றாலும் செய்தான், ஆனால் இருத்தக்கப துனூப என்றால் பாவம் செய்தான். இருத்தக்கபல் மஆசி, இருத்திகாபுல் மஆசி பாவங்கள் செய்வது. இக்குதரஃப செய்தான், பாவம் செய்தான். மாரச செய்தான், ஆனால் மாரச ரியாதா உடற்பயிற்சிகளை செய்வது அல்லது உடற்பயிற்சி போன்ற விடயங்களில் ஈடுபடுவது.
இப்படி அரபு மொழியில் பிரத்யேகமான அதற்கென்றே உரிய சொற்கள் இருப்பதை நாங்கள் அரபு மொழியிலே காண முடியும். அப்படி எந்த ஒரு மொழியிலும் இல்லை. அதற்கு என்ற அதாவது ஒரிஜினல் சொல்லை நாங்கள் அரபு மொழியில் பார்க்க முடியும். அதுதான் அரபு மொழியினுடைய அழகும் அதனுடைய தாற்பயமும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே அதிகமான சொற்களை நாங்கள் தினம் தினம் பாடமாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சொல்வளம் அதிகரித்து கொண்டே எங்களுக்கு போக வேண்டும். அடுத்த அம்சமாக நாங்கள் அரபு மொழியை படிப்பதற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்தி தான் சரஃபு கலையை படிப்பது. எனவே இந்த அமர்விலே நாங்கள் சரஃபு கலையை எப்படி படிப்பது, சரஃபு கலை என்றால் என்ன, சரஃபு கலைக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் யார், அதே போன்று இந்த சரஃபு கலையில் எழுதப்பட்ட நூல்கள் என்ன, இந்த சரஃபு கலை உள்ளடக்கியிருக்கக்கூடிய அது பொதிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் ரகசியங்கள் என்ன என்பதனை பற்றி தான் ஓரளவு எனக்கு தெரிந்த சில குறிப்புகளை இங்கே தொகுத்திருக்கிறேன். அவற்றை உங்களுக்காக வேண்டி சமர்ப்பிக்கலாம் என ஆசைப்படுகிறேன். முதலாவது அம்சமாக சரஃபு கலை என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்குகின்ற பொழுது உங்களில் பலரும் அறிந்து வைத்திருப்பீர்கள். சரஃபு கலைக்குரிய தாரிஃப், தஹ்வீருல் அஸ்லில் வாஹிதி என்று தொடங்கக்கூடிய அந்த வரைவிலக்கணம். ஆனால் அது ஒரு பாரசீக ஆசிரியர் ஒருவர், உஸ்தாத் அவர்கள் எழுதிய வரைவிலக்கணம் தான் அது. ஆனால் சரஃபு கலைக்கு பல்வேறு வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் இங்கு அரபெல்லாம் மிக துல்லியமாக வாசித்து அதற்கான அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. நான் இங்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், சரஃபு கலை என்பதனுடைய சாரம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அது சம்பந்தமாக சொல்லப்பட்ட சில வரைவிலக்கணங்களை இங்கே சொல்கிறேன். முதலாவதாக அவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், சரஃபு கலை என்பது அதாவது ஒரு சொல்லினுடைய வடிவத்தை முழுமையாக அறிவது, ஒரு சொல்லினுடைய வடிவத்தை முழுமையாக நாங்கள் கற்றுக்கொள்வது, அதனுடைய அதாவது அதனுடைய மூலப்பதம் என்ன, அது எந்த அடிப்படையிலிருந்து தோன்றி இருக்கிறது, அதே போன்று அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான எழுத்துக்கள் என்ன, மேலதிகமான எழுத்துக்கள் என்ன, அது எந்த காலத்தை உணர்த்தி நிற்கிறது, அதே போன்று அது எந்த வகையான சொல் அளவுகோலுக்கும் கீழ் அது வந்திருக்கிறது என்பது போன்ற விஷயங்களைத்தான் நாங்கள் சரஃபு கலையிலே படிக்கப் போகிறோம். எனவே சரஃபு கலை என்பது ஒரு சொல்லை முழுமையாக கற்றல். முழுமையாக கற்றல் என்பது அந்த சொல்லிலே வரக்கூடிய அடிப்படையான எழுத்துக்கள், அடிப்படை அற்ற எழுத்துக்கள் எது என்பதை முதலாவதாக நாங்கள் இனம் காண வேண்டும். இரண்டாவது, அந்த சொல் என்ன காலத்தை உணர்த்துகிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அடுத்ததாக, அது பெயர் சொல்லாக இருந்தால் அது என்ன தன்மையில் இருக்கிறது, ஒருமையா, பன்மையா, அல்லது இருமையாக இருக்கிறதா, ஆண்பாலாக இருக்கிறதா, பெண்பாலாக இருக்கிறதா என்று அந்த சொல்லினுடைய பொசிஷன், நிலையை நாங்கள் புரிந்து கொள்வது. அதே போன்று அது இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறதா, இஸ்மு மஃபூலாக இருக்கிறதா, லர்ஃபா, இஸ்மு தஃப்லீலா என்கின்ற அந்த ஒரு சொல்லினுடைய நிலைமைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் சொல்வோம் ஹைஅத்துல் கலிமா. எனவே இதுதான் சரஃபு கலை சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய வரைவிலக்கணம். எனவே ஒரு சொல்லினுடைய முழுமையான வடிவத்தை நாங்கள் கற்போம். இந்த சரஃபு கலையை அதாவது ஹிஜ்ரி 187 காலப்பகுதிகளிலே அதாவது மரணித்த பேரறிஞராகிய முஆத் இப்னு முஸ்லிம் அல் ஹர்ரா என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த சரஃபு கலையை முதலாவதாக உருவாக்குகிறார். இதுதான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். முஆத் இப்னு முஸ்லிம் அல் ஹர்ரா என்பவர். சிலர் அதாவது அபுல் அஸ்வத் அத்துலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் பரவலான கூற்று என்னவென்றால் முஆத் இப்னு முஸ்லிம் அல் ஹர்ரா என்பவர் தான் அதனை தோற்றுவித்தார். இந்த சரஃபு கலையை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? இதுதான் எனக்கும் உங்களுக்குமான இன்றைய இந்த அமர்வினுடைய மிக முக்கியமான கருப்பொருள். சரஃபு கலையை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்றால் பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. முதலாவது விஷயமாக, ஒரு சொல்லினுடைய அடிப்படையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இஸ்டம் அல்லது ரூட் வேர்ட், ஒரிஜினல், அதாவது ஒரிஜின், ஒரு சொல்லினுடைய ஆரம்பம், துவக்கம் எது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வது தான் மிக முக்கியமானது. உதாரணமாக, சில சொற்களை நாங்கள் அரபு மொழியிலே பார்த்தால் அதனுடைய அடிப்படை என்ன என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய திண்டாட்டம் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், இத்தும அன்ன, இக்குவஹத்த போன்ற சொற்களுடைய அடிப்படை என்ன எங்களால் கண்டுகொள்ள முடியாது. சாதாரணமாக 3 இடத்திலே வரக்கூடிய வினை சொற்களை நாம் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக நசர, கத்தப, அதுதான் அதனுடைய அடிப்படையே. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு 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 வினை சொல்லை நாங்கள் எடுத்துக்கொண்டால்
அதில் ஆக கூடுதலான எழுத்துக்கள் 6 வரலாம். உதாரணமாக நம்ம இஸ்தஹ்ரஜ, இஸ்தக்ரம, இஸ்தஸ்கா, இஸ்தமல, இஸ்தஹ்தம போன்ற சொற்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லாக அது இருக்கிறது. எனவே இந்த 6 சொற்கள் இருந்தால் இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நாங்கள் தெரிய வேண்டும். உதாரணமாக இஸ்தஹ்ரஜ என்றால் முதலில் வரக்கூடிய அந்த 3 எழுத்துக்களும் ஜாயிதான உபரியா மேலதிகமான எழுத்துக்கள். ஹரஜ என்பதுதான் அடிப்படை எழுத்து என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்ளும். இது நாங்கள் கற்றதனாலும் படித்ததனாலும் ஏதோ அரபு மொழியோடுள்ள ஒரு தொடர்பினால் நாங்கள் இலகுவாக கண்டுகொள்கிறோம். ஆனால் இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் சரஃபு கலையை கற்றதனால்தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லது இது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இஸ்தஹரஜ என்றால் அதனுடைய அடிப்படை ஹரஜே. ஆனால் அது எப்படி வந்தது என்பதை நாங்கள் கற்க போய்த்தான் எங்களுக்கு தெரிகிறது. இஸ்தஃபல என்ற வசனை படிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக அரபு மொழியிலே மிக முக்கியமானது என்னவென்றால் அதுதான் அரபுலே எந்த ஒரு சொல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த சொல் ஏதாவது ஒரு வசன் அளவுகோலுக்கு கீழால் தான் வரும். அதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்றது ஃபோமியூலா அல்லது ஒரு ஃபோமட் ஒன்று இருக்கும். அந்த ஃபோமியூலா அந்த சொல் அளவுகோலுக்கு இணங்கித்தான் வரும். அது பெயர் சொல்லாக இருந்தாலும் தான் வினை சொல்லாக இருந்தாலும் சரிதான். அது ஒரு சொல் அளவுகோலுக்குள் தான் வரும். வினை சொல்லாக இருந்தால் 44 வசன்கள் அளவுகோல்கள் இருக்கின்றன. அந்த அளவுகோலுக்குள் வந்தால் தான் அது வினை சொல்லாக கருதப்படும். இல்லைன்னா அது வினை சொல்லாக கருதப்பட மாட்டாது. எனவே இந்த அளவுகோல்களை பற்றி நாங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம முழுமையாக எல்லா 44 வசன்களையும் படிக்கவில்லை என்றாலும் கூட எங்களுக்கு தேவையான அல்லது அடிக்கடி புழக்கத்தில் அதாவது பாவனையில் இருக்கக்கூடிய முக்கியமான வசன்கள் 18 இருக்கின்றன. அந்த வசன்களையாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே ஒரு ஃபியல் வருகிற பொழுது இந்த ஃபியல் எந்த வசனின் கீழால் அமைந்திருக்கிறது என்பது நாங்கள் சரஃபு கலையிலே படிக்கக்கூடிய மிக பிரதானமான அம்சம். அடுத்ததாக பொதுவாக நான் சொன்னேன், வினை சொல்லாக இருந்தால் ஒன்று 3 எழுத்தில் அல்லது 4 எழுத்தில் அல்லது 5 அல்லது 6 ஆக கூடிய எழுத்துக்கள் 6இல் தான் வரலாம். ஆக குறைந்தது 3. ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் அது 3, 4, 5 எழுத்துக்களில் வரும். மஸ்தராக இருந்தால் மாத்திரம் 7 எழுத்திலே வரலாம். இது அல்லாமல் அரபு மொழியில் இதை தாண்டிய எழுத்துக்கள் இருக்காது. ஆங்கில மொழியில் அப்படி அல்ல. ஆங்கில மொழியில் 28 எழுத்துக்களை கொண்ட சொல் கூட இருக்கிறது. என்டி டிசஸ்டபிளிஷ்மெண்டேரியனிசம் என்று சொல்கிற பொழுது அங்கு 28 எழுத்துக்கள் வரும். ஆனால் அரபு மொழி அப்படியெல்லாம் சிரமத்தை தரக்கூடிய ஒரு மொழி அல்ல. ஆகக்கூடியது 6 எழுத்தில் தான் ஒரு வினைச்சொல் வரும். மஸ்தராக இருந்தால் மாத்திரம் அங்கு அந்த வஸ்ருடைய ஹம்சாவையும் சேர்த்து 7 எழுத்துக்கள் வரலாம். அடுத்ததாக இந்த அரபு மொழியிலே எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் ஒரு சொல்லின் அளவுகோலுக்கு கீழால் கொண்டு வருவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதும் இந்த அளவுகோலாக அரபிகள் ஃபஅல என்ற சொல்லைத்தான் எடுத்திருக்கிறார்கள். ஃபஅல என்கின்ற அந்த சொல்லைத்தான் அரபிகள் அளவுகோலாக கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஃபஅல ஃபா ஐன் லாம் என்கின்றது ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா இந்த எழுத்துக்களை அவர்கள் கொண்ட இந்த ஃபஅல என்ற சொல்லை தேர்வு செய்தார்கள் என்றால் சுமார் 6 காரணிகள் சொல்வார்கள். ஃபஅல என்ற சொல்லை அல் மீசானு சர்ஃபி சொல் அளவுகோலாக அதாவது மோஃபோலஜிக்கல் ஸ்கேலாக அதை ஏன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் 6 காரணிகள் சொல்கிறார்கள். அதில் 3 ஏற்புடையது மிக ஏற்றமான மிக சரியான காரணிகள். அதில் முதலாவது ஒரு விஷயம்தான் ஃபஅல என்ற சொல்லுக்கான அர்த்தம் செய்தான் என்பதாகும். ஃபஅல என்பது ஃபிஅல் செயல். எனவே அரபிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு வினை சொல்லை எடுத்தாலும் அல்லது பொதுவாக எந்த ஒரு வினையும் ஒரு செயல்தான். எந்த ஒரு வினை சொல்லும் ஒரு செயல்தான். உதாரணமாக விளையாடினான், குடித்தான், உறங்கினான், போனான், பயணம் செய்தான், அமர்ந்தான், படித்தான், இப்படி நாங்கள் எந்த ஒரு வினை சொல்லை எடுத்தாலும் அந்த வினை என்பது ஒரு செயல் தான், ஒரு எக்ஷன் தான். எனவே ஒரு எக்ஷன் ஒரு செயல் ஹதஸ் என்று சொல்வார்கள் இதற்கு. எனவே இந்த ஃபஅல என்பதும் செய்தான் செயல் என்று இருப்பதனால் அந்த செய்கையை காட்டக்கூடிய செயலை காட்டக்கூடிய சொல்லாகி செயலை காட்டக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடிய ஃபியலாகிய ஃபஅல என்ற சொல்லை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இது முதலாவது காரணி. உதாரணமாக நம்ம அக்கல் என்று சொன்னால் சாப்பிட்டேன், இதற்கு நாங்கள் ஃபஅலல் அக்ல உண்ணுவதை செய்தான்னு சொல்லலாம். சாம நோன்பு பிடித்தான், ஃபஅல சியாம அல்லது ஃபஅல சோம் என்றால் அந்த நோன்பை செய்தான்னு சொல்லலாம். லஇபன விளையாடினான், ஃபஅல லஇபன விளையாட்டை செய்தான் நமக்கு சொல்லலாம்.
இது முதலாவது காரணி. இரண்டாவது காரணியாக சொல்வார்கள் என்னவென்றால், அதாவது இந்த ஃபஅல என்ற சொல்லை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே 3 எழுத்துக்களும் சஹீஹான எழுத்துக்களாக இருக்கின்றன. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா வரை 3ம் சஹீஹான எழுத்துக்கள். வாவு அலிஃப் யாவை கொண்ட அந்த இல்லத்துடைய, அதாவது சா எழுத்துன்னு சொல்வார்கள் அது வீக் லெட்டர்ஸ், அதில் அது இல்லை. அதனால இங்க அந்த சஹீஹான ஒரு ஃபியலுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலை அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு ரெண்டாவது காரணம் சொல்றாங்க. மூணாவது மிக முக்கியமான காரணி தான் ஃபாலையில் வரக்கூடிய ஃபா கலிமா, அதே மாதிரி ஐன் லாம், இந்த 3 எழுத்துக்களும் ஃபா ஐன் லாம் என்கிற இந்த 3மே முக்கியமான உச்சரிப்பு தலங்களை, அதுக்கு சொல்ற அதாவது எக்ஸிட்னு சொல்றேன். அதாவது எங்களோட எல்லா மொழி உச்சரிப்புகளும் 3 முக்கியமான உச்சரிப்பு தலங்கள்ல இருந்து உச்சரிப்பு தலங்கள்ல இந்த 3 எழுத்துக்களும் பிரதிநிதித்துவப்படுத்துது. நீங்க ஃபாவை பார்த்தீங்கன்னா அது உதட்டிலேருந்து வரக்கூடிய ஷஃபத்ங்கிறது மிக முக்கியமான மஹாரஜுல் ஹுரூஃப், ஒரு மஹ்ரஜ், அது உச்சரிப்பு தலம் உண்டு. அது சில எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மஹ்ரஜ். அதே மாதிரி ஐனை நீங்க எடுத்தீங்கன்னா அது ஹல்குடைய எழுத்து. ஹல்குங்கிறது முக்கியமான மஹரஜுகளில் உண்டு. ஹல்க் அஹது மஹாரஜுல் ஹுரூஃப். அதே மாதிரி இங்கே லாம் எடுத்தீங்கன்னா லாம் லிசான், நாவில் இருந்து வாருது. எனவே இந்த ஷஃபத்தில் இருந்து, அதே மாதிரி லாம் அதாவது நாவில் இருந்து, லிசானில் இருந்து மற்ற எழுத்து நம்ம சொன்னோம் ஐன் ஹல்குடைய எழுத்து, அதாவது அடித்தொண்டை, தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்து. எனவே இந்த மாதிரி 3 மகாரஜுகளை அது பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதான் தான் இந்த ஃபா என்ற வரக்கூடிய அந்த 3 எழுத்துக்களும் இருக்குது. இது தவிர இன்னும் 2 மகரஜல் இருக்குது. அது ஒன்று தான் என்னது ஹைஷும்டுவாங்க, அந்த மூக்குள்ள இருந்து வாரது அப்படிங்கலாம். அது இல்லாம இந்த 3 பிரதானமான உச்சரிப்பு தலங்கள். எனவே அந்த 3 உச்சரிப்பு தலங்கள் வரக்கூடிய சொல்லு மற்ற அனைத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக அமையும்ங்கிறது. அடுத்தது இது ஒரு முஜர்ரதான ஃபியல். முஜர்ரத் என்றால் மேலதிகமான எழுத்துக்கள் ஒன்று வரல. நம்ம மேலதிகமான எழுத்து உதாரணமாக அக்ரம, கர்ரம அல்லது காரம, இஸ்தக்ரம, இந்த மாதிரியான மேலதிகமான எழுத்துல வரக்கூடிய வினைச்சொல்லை நம்ம போட்டால், அப்போ அதுக்கு பிறகு சாதாரணமாக வரக்கூடிய 3 இடத்துல வரக்கூடிய அல்லது முஜரதா வரக்கூடிய ஒரு சொல்ல நம்ம அளவுகளை கொண்டு வந்த இடத்துக்குள்ள அளவுகளை நிறுவுறது நமக்கு சிரமப்பாடாக அமையும்னு சொல்லுவாங்க. எனவே இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த ஃபால என்கிற அந்த சொல் தான் மிக பொருத்தமானது அளவுகோலாக இருப்பதற்குன்னு சொல்லி எல்லா வசன்களையும் ஃபாலையை கொண்டு தான் நிறுவுவாங்க. எனவே ஃபால எஃப் உலு, ஃபால எஃப் இலு, ஃபைல எஃப் அலு, ஃபஉல எஃப் உலு அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபால என்கிறத வச்சு தான் செய்வாங்க. இப்போ அக்ரம யுக்ரிம் இக்ராம் என்றால் வசுனு அஃப்அல பாபுல் இஃப்ஆலி அப்படின்னு சொல்லி அந்த அஃப்அல ஃபஅலன்னு அந்த அதுக்குள்ள தான் சுத்தும், நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த கன்செப்டுக்கு போவோம். அது என்னன்னு கேட்டால், இந்த சரஃபு கலையினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு என்னன்னு கேட்டால், எங்களுக்கு சரஃபு கலையை படிப்பதனூடாக ஒரு மிக முக்கியமான பிரயோஜனம் தான் அந்த அரபுல எழுத்துக்கள் கூட கூட அர்த்தம் மாறிக்கொண்டே போகும். அரபுல எழுத்துக்கள் கூட கூட அர்த்தம் மாறிக்கொண்டே தான் போகும். அது இயல்பானது. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக கத்தலனால் கொலை செய்தான், அதை நம்ம கத்தல ஃபஅல வசனுக்கு மாற்றும் பொழுது கொன்று குவித்தான். கதஅனால் வெட்டினான், கத்தஅன்னு சொன்னால் துண்டு துண்டாக வெட்டினான் அப்படின்னு அந்த எழுத்து கூடும் பொழுது அந்த கருத்து மாறுபாடு வரும். அதே மாதிரி பாருங்க, இப்போ ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான்ல 5 எழுத்து, ரஹீம்ல 3 எழுத்து. எனவே தான் சொல்லுவாங்க ரஹ்மான்டால் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் சகலருக்கும் சகல படிப்பினங்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் டால் மறுமையில மூமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டுன்னு அந்த கருத்து வித்தியாசத்தை கூட சொல்றாங்க. இது தவிர பாருங்க, லரபண்டால் அடித்தான், அதுரபன் வரும் பொழுது எழுத்து கூடும் பொழுது கருத்து மாறுது பாருங்க. லரபன் அடித்தான், அதுரபண்டால் அதாவது புறக்கணிப்பு செய்தான் அல்லது புறக்கணிப்பு செய்தான் தான் சொல்லுவாங்க அதுக்கு அதுரபண்டால். அதே மாதிரி தலாரப முரண்பட்டது, இப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்கள் கூடச்ச அர்த்தமும் என்ன செய்யுது, அதுல மாறுபடுது. வசன்கள் மாறும் பொழுது அர்த்தம் மாறுபடும். இன்னொன்று என்னென்று கேட்டால், ஒரு சொல்லிலிருந்து பல 100 சொல்லுகளை நமக்கு உருவாக்குறதுக்கு ஏறும் சரஃபு கலையில. அதான் மிக முக்கியமான ஒரு சரஃபு கலையினுடைய பிரயோஜனம். ஒரு சொல்லா தழுவி பல 100 சொல் உருவாக்குறதுக்கு கேளும். உதாரணமா நமக்கு பாருங்க, உங்களுக்கு சும்மா விளங்குறதுக்கான நான் சொல்றேன். இப்ப நம்ம லேசான ஒரு விளங்குறதுக்கு ஒரு சொல் சொல்வதா இருந்தால், நசர உதவி செய்தேன், அதை நாங்கள் நாசர அல்லது தனாசரன்ற ஒருவருக்கு உதவி செய்தான். இஸ்தன்சர உதவி தேடினான், உதவி தேடினான். அப்ப இந்த நசர, அப்புறம் நாசர, தனாசர, இஸ்தன்சர அப்படி மாத்திரம்.
ஏன் கருமையை பாருங்க, கரும, அக்ரம, கர்ரம, காரம, தக்காரம, இஸ்தக்ரம இப்படின்னு சொல்லி அந்த வசன் மாறி மாறி நமக்கு பல்வேறு சொல்களை கொண்டு வரையிலும் அது ஒரு மிக முக்கியமானது. அதே போல வசன்கள் வசன்களை வந்து நாங்கள் படிக்கிற நேரத்தில் அந்த ஒவ்வொரு வசன்களுக்குரிய அர்த்தங்கள் நம்ம படிப்போம். அஃப்அல வசனுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக இந்த சரஃபு கலை பாடத்தை சொல்லி தருவோம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அல வசனுக்கு என்ன கருத்து வரும், அல வசனுக்கு என்ன கருத்து வரும், அதை படிச்சுட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள இருக்கு. தஃபா அல வசன், இஸ்தஃப் அல வசனுக்கு என்ன கருத்து வரும், அப்படி அதே மாதிரி இஸ்மு ஃபாயிலுக்கு, இஸ்மு மஃபூலுக்கு, அப்போ அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வசன்களுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தங்கள் மாறும் பொழுது நம்ம எப்படி கருத்து வைக்கிறது, கருத்து சொல்றது, எப்படி ஊகிக்கிறது என்கிறதெல்லாம் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வசனுக்கும் பிரத்யேகமான பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. அதுகளை எல்லாம் இந்த சரஃபு கலையில் நாங்கள் வந்து படிக்கிற நேரத்தில் நம்ம படிப்போம். அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட மொழி தவறுகள் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக நிறைய பேருக்குள்ள சிக்கல் தான் இந்த முதாஅஃபான, அதாவது டப்ளிகேட்டட் வேர்ப், இரட்டிப்பு வினைகள், மத்த, அத்த, கத்த இதுகள் சரஃபு செய்ய வரக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி மூத்தலான ஃபியல், அதையும் குறிப்பாக ஃபாக்கலிமா, ஐங்கலிமா, லாங்கலிமா அல்லது அல்லஃபீஃபுல் மஃப்ரூக், அல்லஃபீஃபுல் மக்ரூன்னு சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்துக்கள் கிட்ட கிட்ட வரும் பொழுது அல்லது பிரிஞ்சு சாவெழுத்துக்கள் வரும் பொழுது, வாவலிஃபியா வரும் பொழுது என்ன அர்த்தங்கள், அந்த அதை 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 எப்படி நம்ம சர்வ் செய்கிறது, அது எப்படி எந்த எந்த கொண்டோலுக்களை கொண்டு வாரது, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சரஃபு கலை பாடத்தில் விரிவாக படிப்போம். அதெல்லாம் படிக்கிற பாடம் தான் சரஃபு. அதே மாதிரி எந்த எழுத்தை குறைக்கணும், எந்த எழுத்தை கூட்டணும், எப்படி நம்ம வந்து அதாவது இஸ்மு ஃபாயில் உருவாக்குற, இஸ்மு மஃபூல் எப்படி நம்ம உருவாக்குற, இஸ்மு தஃப்து எப்படி கொண்டு வாரது, இந்த மாதிரியான விஷயங்கள், லர்ஃப், அதே மாதிரி இஸ்முல் ஆலா இதுகள் கொண்டு வரதுக்குரிய வசன்கள் என்ன, அந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சரஃபு கலை பாடத்தில் விரிவாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். எனவே இதையெல்லாம் தழுவின மாதிரியான ஒரு பரந்த பாட அமைப்பு தான் நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய இந்த சரஃபு கலை சம்பந்தமான பாடம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த எங்களுடைய சில செய்திகளை நாங்கள் வந்து இங்கே சொல்லணும். அதாவது இந்த சரஃபு கலையில் வந்து இவ்வளவு நேரமாக நாங்கள் வந்து பார்த்த இந்த பாடத்தில் சரஃபு கலை சம்பந்தமான முக்கியத்துவம், அதே மாதிரி அது நாங்கள் படிக்கக்கூடிய கன்செப்ட் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொண்டு நான் முடிவுக்கு வந்துடுறேன். அதாவது இந்த சரஃபு கலையில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்குது. அந்த புத்தகங்களுடைய பட்டியலை எல்லாம் நம்ம வந்து அங்கே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த அந்த பிரிண்டில் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த கீழ்ப்பகுதியில் இருக்குது அல் மசாதிர் வால் மராஜ் அல் மௌசூக்கான்னு சொல்லி நம்ம அந்த நோட்டில் இருக்குது. அதில் நீங்கள் நான் அந்த புத்தகங்கள பேரெல்லாம் முழுமையாக வாசித்து கொண்டிருக்க நேரம் இல்லை எனக்கு. நீங்கள் பார்க்கலாம், அது நிறைய புத்தகங்கள் என்னது இருக்குது. கிதாபு சீபவைஹி, அத் தஸ்ரீஃப், அதே மாதிரி அல் முசன்னஃப், அல் முன்சிஃப், அல் ஹசாயிஸ், சிறு சினா, முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே மாதிரி அல் மக்தபத் ஷாமிலாவில் பார்க்குறதுக்கேலும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து படித்து சாதாரணமாக விலங்கெடுக்க இயலாது என்று கேட்டால் அதெல்லாம் கொஞ்சம் டீப்பான விஷயம். எனவே இந்த மாதிரியான பல புத்தகங்கள் இருந்ததுக்கு என்ன நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட மதரசாக்களில் நாங்கள் படிக்கிற புத்தக அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசான், அஜினாஸ், ஜஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த 3 புத்தகங்களும் தான் பொதுவாக சரஃபு கலையில் இங்கே படிப்பிப்பாங்க. அது கூட இன்றைக்கு காலத்தால் கைவிடப்பட்டு சலாசத்து குத்துப்னு சொல்லி அந்த 3 புத்தகங்களையும் பேஸ் பண்ணின மாதிரி சலாசத்து குத்துப் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து இந்தியாவிலிருந்து வெளியாக்கப்பட்டு அதுதான் இன்றைக்கு மதரசாக்களில் படிப்பிக்கிறாங்க. அது இலேசான அமைப்பில் அது தொகுக்கப்பட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த புத்தகத்திலையும் சில பகுதிகள் படிப்பிக்கப்படணும் என்கிற எந்த தேவைப்பாடும் இல்லை. அப்படின்னால் அது அந்த சும்மா அந்த பழங்காலத்து மரபு அடிப்படையில் அந்த புத்தகத்தினுடைய அமைப்பு போய் கொண்டிருக்குது. எனவே நாங்கள் இப்போ இந்த எங்கள்கிட்ட சரஃபு சம்பந்தமான இந்த தௌராவில் நம்ம என்ன செய்வோம் கேட்டால், உங்களுக்கும் இப்போ வீக்லி வந்து 2 பாடம் நடக்குதுன்னு வச்சுக்கொண்டால் அந்த 2 பாடத்திலையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டியூட் அடித்து தருவோம். அது தமிழில் சில முக்கியமான இதுகளை வந்து இங்கிலீஷில், அதுக்கு நிறைய உதாரணங்கள். யாருடைய மைக் ஒன்று இருக்கு, கொஞ்சம் பாருங்க. யாரு சரி, அப்ப பாருங்க இந்த சரஃபு பாட வகுப்புல இந்த செமினார்ல நாங்க அந்த பகுதியில கூடுதலாக கவனம் செலுத்துவோம். அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எது தேவையோ அதை நாங்க தொகுத்து அழகா தருவோம், சாட் பண்ணி. அதே மாதிரி அதனுடைய சரியான கருத்து, ஒவ்வொரு சொல்லுக்குமான சரியான கருத்துக்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் ட்ரை பண்ணி தருவோம். ஏன்னு கேட்டால் சில சொற்களுக்கான அர்த்தங்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஒரு வகையில் போயிட்டு இருக்கு, ஆனால் அப்படி ஒரு அர்த்தம் ஒன்று இல்லை.
இப்போ உதாரணமாக அக்ரம கர்ரம காரம என்று சொல்ல நான் சும்மா உங்களுக்கு இந்த விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். மதரசாக்களில் எப்படி அந்த 3 சொல்லுக்கும் கருத்து சொல்லுவாங்க என்றால், அக்ரம கரண்டால் சங்கை என்னது, அதாவது சங்கை செய்தான் அது சங்கைப்படுத்தினான்னு சொல்லுவாங்க. காரமைக்கு ஒருவருக்கு சங்கை செய்தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனால் உண்மையிலே அப்படி சொல்லாமல் இன்றைக்கு அந்த சொற்கள் என்ன கருத்தில் பயன்படுத்தப்படுதோ அந்த கருத்தில் நம்ம பழகணும். அக்கிரம் என்றால் விருந்தோம்பல் செய்தான் அப்படி சொல்லணும். கர்ரம் என்றால் கௌரவித்தான் அப்படின்னு சொல்லணும். கர்ரம் என்றால் கௌரவித்தான் அல்லது பாராட்டினான் அந்த கருத்து. காரம் என்றால் தர்மம் செய்வதில் போட்டி போட்டான் அப்படி கருத்து. எனவே இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் மாதிரி சரியான எக்ஸாக்ட்லி கருத்து சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ததாரக் என்றால் எத்திக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் கருத்து. நாங்கள் சொல்லுவோம் அப்படி அல்ல, ததாரக் என்றால் தவறை திருத்தினான். அப்போ அப்படி நம்ம விளங்குற தமிழில் சரியான கருத்து நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ நானும் நீங்கள் படித்த மாதிரி அல்லது உங்களில் நிறைய மூத்த உஸ்தாதுமாரெல்லாம் இருக்கீங்க. நான் அவங்களெலாம் மட்டும் தட்டி பேச விரும்பலை. பல என்னை விட பல அனுபவம், நான் மிச்சம் சின்ன ஆள், எனக்கு 33 வயசு தான். என்னை விட எனது வயசில் அனுபவத்தில் மூத்தவங்க இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த கடைசி நான் உங்களுக்கு இன்ஷா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் தருவேன். நீங்கள் அதில் உங்களுக்கு வேண்டிய கேள்விகள் கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி நாங்கள் சரியான கருத்துக்களை சரியாக தருவோம். அதே மாதிரி சீகா சொல்கிறன்ற ஒரு மெதட் ஒன்று இருக்குது. அதாவது ஃபியல் மாதி மாரூஃப் முஸ்பத் மன்ஃபின்னு போகும். அது என்ன, அதனுடைய விளக்கம் என்ன சம்பந்தமான தெளிவுகள் நாங்கள் இன்ஷா தருவோம். அதே போல் ஒவ்வொரு வசனையும் படித்து முடிக்கிற பிற்பாடு அந்த வசனில் நாங்கள் குறையாமல் 50 சொல் தருவோம். உதாரணமாக நீங்கள் ஃபால எஃப்உலு வசன் படிச்சிங்கன்னால், ஃபால எஃப்உலு வசனுக்கு எனக்கு நீங்கள் இந்த பாடத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுற விஷயங்கள் தான் இதெல்லாம். அங்கே நாங்கள் ஃபால எஃப்உலுங்கிற வசனில் வரக்கூடிய மிக பாவனையில் அதிகம் இருக்கக்கூடிய தேவையான அந்த சொற்களை நாங்கள் தருவோம். அதை ஒவ்வொருத்தருக்குமான பிரத்யேக கவனம் செலுத்தும். பயிற்சிகள் தந்தால் அந்த பயிற்சிகளை நாங்கள் திருத்தி உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை இனம் காட்டி உங்களுடைய சரியை பாராட்டி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை கணக்கு தருவோம். 2 நாள் தான் என்கிறனால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முழுமையான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். அதே போல் அதாவது உங்களுக்கு என்ன வகையான சந்தேகம் இருந்தாலும் அதை தெளிவாக நீங்கள் செய்யலாம், கேட்டுக்கொள்றதுக்கு கேளும். எனவே நாங்கள் அந்த அமைப்பில் தான் இந்த பாடங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் நடத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் உத்தேசித்திருக்கோம். அல்லாஹு தாலா அதுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும், அனுகூலம் புரியணும். இதோடு சேர்த்து நாங்கள் இடைக்கிடைக்க இந்த சர்ஃபை லேசாக படிக்கிறதுக்கு பாடமாக்கிறதுக்கான மெத்தடாலஜி என்ன, அந்த அணுகுமுறைகள் என்ன என்கிறதையெல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவ்வப்போது தந்து கொண்டே இருப்போம். அதே மாதிரி அதாவது பாரம்பரிய சர்ஃப் கற்கை முறை அல்லாமல், அதாவது எளிய விதத்தில் எது தேவையோ அதை நாங்கள் முதன்மைப்படுத்துவோம். சும்மா அந்த இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதரசாக்களில் போன உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஸ்தலஹாத்தை விளங்கப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு ஃபாலையில் ஒரு கொஞ்சம் காலம் ஓடும், அது பிறகு எஃப்எல் அதில் கொஞ்சம் காலம் ஓடிக்கொண்டு போகும், திருப்பி சீகாவுக்கு திருப்பி வருவாங்க, அதுக்கு பிறகு அப்படி ஒரு மெத்தட்டில் போகும். அதுக்கான அது 2 வருஷத்துக்கு மேலே எடுக்கும். அப்படி நாங்கள் இல்லாமல் எது தேவையோ எது அவசியமோ அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருவோம். எனவே காலக்கிரமத்தின் அடிப்படையில் முதன்மைப்படுத்த வேண்டிய விஷயம் என்று சொல்லி எங்களுக்கு எது படுமோ அதை நாங்கள் செய்வோம். நான் இந்த இம்தியாஸ் உஸ்தாத் இருக்காங்க, என்னுடைய மற்ற ஸ்டாஃப்களும் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து நான் இன்ஷா அல்லாஹ் இதை என்னது ஒரு முறைப்படுத்தி நாங்கள் செய்வோம். இது தவிர நம்ம இன்ஷா அல்லாஹ் படித்து முடிகிற பிற்பாடு நேரத்தில் இதை ஒரு அழகான ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகமாக இன்ஷா அல்லாஹ் எங்களோட இந்த மஹது தலீமுல் லுகல் அரபியா ஊடாக நம்ம இன்ஷா அல்லாஹ் சமர்ப்பிப்போம். நம்ம அதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய சுய கற்றலுக்கோ அல்லது நீங்கள் கற்பிக்கும் நேரத்திலேயோ அதை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கேளும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த இதுக்கு பாருங்கள். ஏன்னால் சர்ஃபை ஒரு வகையான தெரியாத ஒரு சூத்திரமாக இன்றைக்கு காட்டப்பட்டிருக்குது. அதனால் சர்ஃபு படிக்கிறண்டாலே ஒரு வகையான வெறுப்பு, அது என்னடாப்பா இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னு இருக்கீங்க. அப்படி எல்லாமே இல்லை. நீங்கள் நாவுக்கு அதை பயிற்சிப்படுத்தும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் சரஃபு கலை ரொம்ப இலேசான ஒரு பாடம். அதை படிப்பிக்கிற உஸ்தாதர் கையில் தான் இருக்குது, அதை எப்படி மாணவர்களுக்கு சமர்ப்பிக்கிறது கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. எனவே நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் அழகாக நம்ம செய்வோம். நீங்கள் தொடர்ந்து பாடத்துகளுக்கு வரணும், படிக்கணும். எனவே உங்களுள்ள யாருக்கெல்லாம் அந்த பாடத்தில் ஜாயின் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க நீங்கள் உஸ்தாத் இம்தியாஸ் அவங்க இருக்காங்க. பெண்களாக இருந்தால் அந்த எங்களோட கோஆர்டினேட்டர் இருக்கிற ஹஸ்னா, அவங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் இந்த பாடங்களில் வந்து இணைந்து கொள்றதுக்கு இயலும். இதனுடைய மொத்த தொகையே வந்து என்னது 3 மாதத்துக்கு நாங்கள் 3000 ரூபா தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் நீங்கள் இதை ஃப்ரீயாக படிப்பிக்கலாம் தானே, ஏன் காசு எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வரும். எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான செய்தியை நானும் சொல்கிறேன். என்னென்றால் அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கும் பொழுது தான் உங்களுக்கும் அந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆசை வரும். முதலாவது விஷயம். ரெண்டாவது, எனக்கும் ஒரு கடமை உணர்வு வரும். நான் காசு எடுத்துட்டேன் வாங்கிட்டேன்றனால நாங்களும் அதை ஒரு உரிய நேரத்துக்கு அந்த கிளாஸ் தொடங்குவோம். 2 பேர் வந்தாலும் பாடம் நடக்கும். நீங்கள் அதனால் அதான் அதில் முக்கியம். எனவே வராதவங்களுக்கு நாங்கள் ஆடியோக்கள் எனது குரூப்பில் செய்யா பண்ணுவோம். எனவே அதுகளை பார்த்து உங்களுக்கு குறிப்பெடுத்து கொள்ளலாம். நோட்ஸு நாங்கள் அடிக்கடி செய்யா பண்ணுவோம். அதே இதில் வந்து எனது பயிற்சியை நாங்கள் தருவோம். இதுகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் குறுகிய ஒரு காலப்பகுதிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு காண வைக்கலாம் என்கிற ஒரு தைரியம் நம்பிக்கையும் இருக்குது. அதுக்கு அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வான். அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அடிக்கடி நாங்கள் இந்த இலங்கை உலமாக்கல், அதே போன்று இந்தியா உலமாக்கல் சரஃபு கலைக்காக வேண்டி எழுதிய சில நூல்கள் இருக்குது. அந்த நூல்களுடைய பிடிஎஃப்களை நம்ம உங்களுக்கு தருவோம். குறிப்பாக ஆதம்பாவா ஹசரத் அவங்க சம்மாந்துறை மண்ணை சேர்ந்தவங்க, அவங்க எழுதின புத்தகம் இருக்குது. அதே மாதிரி என்னது ஃபலாஹி உஸ்தாத் அவங்க எழுதின என்னது புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுகளை நம்ம செய்யா பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ அண்மையில் வந்து ஹமீதிய மதரசாவால் 3 புத்தகங்கள் என்னது சரஃபு கலையில் எழுதி போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் செய்வோம். இப்படி பல புத்தகங்கள் கூட உங்களுக்கு என்னது அறிமுகமாக கிடைக்கும். இதில் எல்லாம் நீங்கள் வாசித்து படிப்பதனூடாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சரஃபு கலைக்கான முழுமையான ஒரு மாற்றம், ஒரு விருத்தி, ஒரு நல்ல சுய திறமையான சுய கற்றல் அடிப்படையில் ஒரு திறமையை நீங்கள் கண்டுகொள்வீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனவே நான் இவ்வளவு தான் பேச விரும்பும். சில நேரம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். 55 ஆகுது. உங்களுக்குள்ள யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் இப்போ சொன்ன விஷயங்களுக்குள்ள முதலாவது அமர்வுலையோ அல்லது 2வது அமர்வுலையோ நான் பேசிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் அல்லது ஏதாவது மேலதிக கருத்துக்கள் சொல்ல இருந்தால் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கான நேரம் தான் இது. இன்ஷா அல்லாஹ். ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.